திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவல் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் என்பவரை நியமித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஆகியோர் தரப்பில் ஜீவானந்தத்தை அறங்காவலர் குழு தலைவராக நியமிக்க ஆட்சேபனை தெரிவித்தும் அவரே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று வாதிடப்பட்டது. அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் நிர்வாகத்திற்காக முதலில் அறங்காவலர்கள் குழு அமைக்கப்பட வேண்டும், அதன் பிறகு அந்த அறங்காவலர்கள் குழுவில் இருந்து தலைவரை நியமிக்கப்பட வேண்டும் என்ற விதிகள் ஜீவானந்தம் நியமனத்தில் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அரசியல் பின்னணியுடைய 5 பேர் அறங்காவலர்களாக நியமித்துள்ளது என்பது சட்டவிரோதமானது என்றும், கோவில் அறக்கட்டளை சொத்தில் வாடகைதாரராக இருக்கக்கூடிய ஜீவானந்தம் ஆதாயம் அடைய வாய்ப்பு இருப்பதால் அவரை அறங்காவலர் குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அவர் பதவி வைக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பரத சக்கரவர்த்தி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.